மண்ணெண்ணெய் சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு. விலை உயர்வை திரும்பப் பெற கேப்டன் வலியுறுத்தல். நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்க ராசா கனிமொழிக்கு அனுமதி கிடைக்குமா? வீரப்ப மொய்லி பதில். நாட்டின் வளர்ச்சிக்கு சரியான பொருளாதார கொள்கையும் சிறந்த அரசு நிர்வாகமும் உடனே தேவை. பாஜக தலைவர் பேச்சு. இலவச கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் பொங்கல் முதல் விநியோகம். வணக்கம். விரிவான செய்திகள். பெட்ரோலிய பொருட்களின் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளதை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் சமையலுக்கு பயன்படுத்தும் மண்ணெண்ணெய் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும், சமையல் எரிவாயுவின் விலை சிலிண்டருக்கு 50 ரூபாயும், அத்தியாவசிய பொருட்கள் எடுத்துச் செல்ல பயன்படும் முக்கிய மூலப்பொருளான டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த முடிவிற்கு நாடு முழுவதும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ள நிலையில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தேமுதிக நிறுவன தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வை திரும்பப் பெறுமாறு தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய அரசு நடத்தும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்றும் இந்திய அரசின் சொந்த நிதிநிலையில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ள மத்திய அரசு பெட்ரோலிய பொருட்களின் இந்த விலை உயர்வு மக்களுக்கு கட்டுப்படியாக கூடியது என்று தெரிவித்துள்ளது விந்தையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் மத்திய அரசிற்கு வருவாய்க்கான பல துறைகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள கேப்டன் மத்திய அரசின் பற்றாக்குறைகளை ஈடுகட்ட பல வழிகள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கூலி வேலைக்கு போனால்தான் குடும்பம் நடத்த முடியும் என்ற நிலையில் உள்ள ஏழை மக்களுக்கு மத்திய அரசின் இந்த விலை உயர்வு கூடுதல் சுமையை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். மேலும் நல்ல அரசிற்கு இலக்கணம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக இருக்க வேண்டுமே தவிர வறுமையில் வாடும் மக்களை மேலும் வாட்டுவதாக இருக்கக்கூடாது என்றும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். ஆகையால் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மத்திய அரசின் இந்த பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்விற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. திகார் சிறையில் உள்ள திமுக எம்பிக்கள் கனிமொழி, ராசா ஆகியோர் ஜாமீனில் விடுதலையானால் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்கலாம் என மத்திய சட்ட அமைச்சர் வீரப்ப மொய்லி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒருவர் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைக்கு உட்பட்டதாலேயே அவர் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் பங்கு பெற முடியாது என்பது நடைமுறை சாத்தியமல்ல என்றார். ராசா, கனிமொழி இருவரும் ஜாமீனில் விடுதலையானால் நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்கலாம் என்று அவர் கூறினார். தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து சிபிஐக்கு விலக்கு அளிக்கப்பட்டது குறித்து விளக்கம் அளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் அனுப்பியுள்ள நோட்டீஸுக்கு மத்திய பணியாளர் நலத்துறை பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக சட்டத்துறையிடம் கருத்து கேட்டால் அதற்கான பதிலை அனுப்புவோம் என அமைச்சர் வீரப்ப மொய்லி கூறினார். நமது நாட்டின் வளர்ச்சிக்கு சரியான பொருளாதார கொள்கை மற்றும் சிறந்த அரசு நிர்வாகம் அவசியமான தேவை என்று பாஜக தேசிய தலைவர் நிதின் கட்காரி தெரிவித்தார். பெங்களூரில் கர்நாடக தொழில் வர்த்தக சபையின் 94வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் அவர் பேசியது, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நமது நாட்டின் வளர்ச்சி அரசியல்வாதிகளின் கையில் இருக்கிறது. எனவே நாட்டின் வளர்ச்சிக்காக அரசியல்வாதிகள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். நமது நாட்டை வளர்ச்சிப் பாதையில் அழைத்துச் செல்ல முடியும் என்ற அபார நம்பிக்கை தனக்குள்ளதாக நிதின் கட்காரி கூறினார். அரசியலும் அரசு நிர்வாகமும் கைகோர்த்து செயலாற்றினால் நாட்டின் வளர்ச்சியை எளிதில் எட்ட முடியும். சரியான பொருளாதார கொள்கைகளை நிறைவேற்ற சிறந்த அரசு நிர்வாகம் தேவை என்று பாஜக தலைவர் வலியுறுத்தினார். காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக பாகிஸ்தானுடன் இந்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. ஆனால் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ளும் வரை அந்நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதால் எவ்வித பயனும் ஏற்படப் போவதில்லை என்று நிதின் கட்காரி தெரிவித்தார்.
கறவை மாடுகள் ஆடுகள் வழங்கும் திட்டம் பொங்கல் திருநாளன்று தொடங்கவுள்ளது. ஏழை மக்களுக்கு கறவை மாடுகளும் 4 ஆடுகளும் அளிப்பதாக அதிமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. இதை நிறைவேற்றும் வகையில் பால் உற்பத்தியினை 1 கோடி லிட்டராக 10 மில்லியன் லிட்டராக உயர்த்த 6000 கிராமங்களில் 60,000 பசுக்கள் இலவசமாக வழங்கப்படும். வறுமை கோட்டிற்கு கீழுள்ள குடும்பங்களுக்கு இலவசமாக 4 ஆடுகள் வழங்கும் திட்டம் குறித்து தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடந்தது. பொங்கல் திருநாளன்று கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்தை அரசு தொடங்கவுள்ளது. மண்ணெண்ணெய், டீசல், சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளது மனிதாபிமானமற்ற செயல் என்று எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வெள்ளிக்கிழமை மண்ணெண்ணெய், டீசல், சமையல் எரிவாயுவின் விலை திடீரென்று உயர்த்தப்பட்டது. இதை கண்டித்து பாஜகவின் செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன் கண்டித்துள்ளார். கடந்த ஓராண்டில் பெட்ரோலிய பொருட்களின் விலை 10 முறை உயர்த்தப்பட்டுள்ளது. சாதாரண மக்கள்தான் இதனால் பாதிக்கப்படுகின்றனர். உணவு பணவீக்கத்தை கட்டுப்படுத்தாமல் பெட்ரோலிய பொருட்களின் விலையை உயர்த்தியது மனிதாபிமானமற்ற செயல் என்று அவர் கூறினார். இந்த விலையேற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா சென்னையில் கருத்து தெரிவித்துள்ளார். அறிவிக்கப்பட்ட விலையேற்றத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். கெரசின், சமையல் கேஸ் உபயோகிப்பவர்கள் மிக சாதாரண மக்கள். இந்த விலை உயர்வு அவர்களை மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கும் என்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த விலையேற்றத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதனை கண்டித்து இடதுசாரி கட்சிகள் சார்பில் நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரி புதுடெல்லியில் கூறினார். தமிழகத்தில் பல்வேறு தரப்பினரும் கேஸ் சிலிண்டர் விலை உயர்விற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த விலை ஏற்கனவே 290 ரூபாய்க்கு வித்துச்சு. இடையில 50 ரூபாய் ஏற்றிட்டு 8 போறவங்க 375 ரூபாயா வாங்கினாங்க. இப்போ திடீர்னு மறுபடியும் 50 ரூபாய் ஏற்றிருக்காங்க. நாங்கள் வாங்குற சம்பளம் டெய்லி ஒரு நாளைக்கு 200 ரூபா தான். லேடிஸு ஜென்ஸு 250 ரூபா வாங்குறோம். அதுவும் சரியான வேலையும் கிடைக்கிறது இல்லை. இதில் திடீர்னு சிலிண்டர் விலை ஏற்றினாக்கா நாங்கள் இப்படி தான் சோறாக்கி சாப்பிட்றது. பழையபடி அடுப்பில் வெறும் வச்சு 10 வச்சு புகையில நாங்களாம் கஷ்டப்படணும். சம்பாதிச்சும் கஷ்டப்படுற வேலை தான். மத்திய அரசு இதை கண்டித்து உடனடியாக சரியான விலையை நிர்ணயிக்கணும். எங்களுக்கு கொஞ்சம் பாடுபடாத அளவுக்கு, ரொம்ப கஷ்டப்படாத அளவுக்கு சிலிண்டர் விலையை கொஞ்சம் சீக்கிரத்தில் கம்மி பண்ணணும். மின்சார வெட்டு படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்த்த நிலையில் மின்வெட்டு அதிகரிக்க இருக்கிறது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் எதிர்கால மின் தேவையை கருத்தில் கொண்டு வட சென்னையில் வள்ளூர் கிராமத்தில் 500 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட அனல்மின் நிலையம் 2 நிறுவுவதற்காக தேசிய அனல்மின் கழகத்தோடு ஒப்பந்தம் ஒன்றை தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மின் உற்பத்தியினை துவக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கான முதல் பணியாக நெல்லூரிலிருந்து அலமாதி வழியாக ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் 400 கிலோவாட் இருவழி பாதையில் இணைக்கப்பட வேண்டும் என்பதால் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வரும் 30ஆம் தேதி வரை சுழற்சி முறையில் 1 மணி நேர மின்தடை செய்யப்பட்டு வருகிறது. இது அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை, அதாவது மேலும் 10 நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாகவும், ஏற்கனவே தடை செய்யப்பட்டு வரும் 1 மணி நேர மின்தடையுடன் மேலும் 1 மணி நேரம் சேர்த்து தினமும் 2 மணி நேரம் மின்தடை செய்யப்பட இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக 28/6/2011 மற்றும் 6/7/2011 ஆகிய 2 நாட்களில் மட்டும் இரவில் 1 மணி நேரம் சுழற்சி முறையில் மின்தடை ஏற்படுத்த இருப்பதாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது. விழுப்புரம் பகுதியில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்க அதிர்ச்சி அப்பகுதி மக்களிடையே இன்னும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் செஞ்சி சாலை பகுதியில் நேற்று இரவு லேசான நில அதிர்வு ஏற்பட்டது. வீடுகளில் இருந்த பாத்திரங்கள் மற்றும் பொருட்கள் உருண்டு ஓடின. இதனால் இரவு தூங்கிக் கொண்டிருந்தவர்களும் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்தவர்களும் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். பல வீடுகளின் தரைகளிலும் சுவர்களிலும் விரிசல் ஏற்பட்டுள்ளதைக் கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அதிகாரிகள் அப்பகுதிக்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட வீடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மீண்டும் நிலநடுக்கம் ஏற்படும் என்ற அச்சத்தால் அப்பகுதி மக்கள் இரவு முழுவதும் வீடுகளுக்குள் செல்லாமல் வீதிகளிலேயே தங்கினர். மக்கள் இன்னும் பீதியில் உள்ளனர். எங்கள் வீட்டில் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தேன், டிவி ஹைலைட்ஸு. திடீர்னு ஒரு நிமிஷம் டிவி ஒரு மாதிரி ஜர்க்காக வர மாதிரி இருந்தது. எதுவும் நான் ஃபீல் பண்ணல. வெளியில் பார்த்தா திடீர்னு ஒரே சத்தமாக இருந்தது. வெளியில் பார்த்தா அவங்கவுங்க நிலநடுக்கம் வந்துடுச்சு அப்படி இப்படின்னாங்க. என் வீட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது என் வீட்டில் 2 சுவர் கிராக் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன் எங்கள் வீட்லேயும் பூகம்பம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சார், புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து பேரவைத் தலைவர் தேர்தல் நடத்துவது குறித்து ஆலோசித்தார். செய்தியாளர்களிடம் புதுவை முதல்வர் ரங்கசாமி பேசுகையில் சட்டப்பேரவையை கூட்டவும் சட்டப்பேரவைத் தலைவர் தேர்தலை நடத்தவும் ஏற்பாடு நடப்பதாக கூறினார். தேர்தலுக்கு பிறகு ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் சுயேட்சை ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது.
தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவராக டி தியாகராஜன் நியமிக்கப்பட்டு எம்எல்ஏக்கள் பதவியேற்றுள்ளனர். ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் நியமிக்கப்படவில்லை. சட்டப்பேரவைத் தலைவர் தேர்தலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கவும், எதிர்காலத்தில் காங்கிரசின் ஆதரவை பெறவும் புதுதில்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை புதுவை முதல்வர் ரங்கசாமி சந்தித்து பேசினார். இதன் பின்னர் சட்டப்பேரவைத் தலைவர் தேர்தலுக்காக துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கை புதுவை முதல்வர் கலந்து ஆலோசனை நடத்த இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. திருமலை திருப்பதி வழிபாட்டிற்காக பக்தர்கள் டிக்கெட் வாங்கிச் செல்லும் வைகுண்டம் வளாகம் விரைவில் குளிர்சாதன வசதி செய்யப்பட உள்ளது. ஏற்கனவே இலவச தரிசனம் மற்றும் நடைபாதை வழியாக வரும் பக்தர்கள் வழிபாட்டிற்கு செல்லும் இரண்டாவது வைகுண்டம் வளாகத்தில் உள்ள பக்தர்கள் காத்திருப்பு அறைகளில் குளிர்சாதன வசதியை அண்மையில் கோவில் நிர்வாகம் செய்தது. இந்நிலையில் 300 ரூபாய் மற்றும் 50 ரூபாய் கட்டணத்தில் சுதர்சன தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்கள் நலன் கருதி வைகுண்டம் வளாகத்தில் விரைவில் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.